வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம அதிகாலையில் எழுந்த உடனே வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு மேம்படுத்தப்படும். பல்வேறு விதமான மருத்துவன்மைகளும் நமக்கு வந்து கிடைக்குங்க. அதனால் நம்ம இந்த டீ, காஃபி, பாலெல்லாம் அதிகாலையில் எடுத்துக்கொள்வதை விடவும் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்வதற்கு முதல் முன்னுரிமை நமக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிதமான சூழல் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கப்பெற்று பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். அந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா தனித்தனியாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம சீரகத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கு. இது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. மேலும் சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அது அதிகமாக இருக்கு. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களும் இருக்கு. ஸோ இதெல்லாமே தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கான டிப்ஸாக நம்ம எப்படி சீரகத்தை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் முழு சீரகத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். சீரக தண்ணீரில் பயன்படுத்தணும் அப்படின்னா கூட இப்போ வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க நேரிடலாம். அதனால நீங்கள் பச்சையாக இருக்கக்கூடிய முழு சீரகத்தை பயன்படுத்தி சீரகத்தை ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும். எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் நலமாக இருக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டதுங்க சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குங்க. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது. ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை அகற்றிவிடும். கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை நீக்கிவிட்டு கல்லீரலுடைய செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக சீரக தண்ணீர் மாற்றி கொடுக்கும். சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வயிற்று வலி எல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கிறது உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு, பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் அவங்க உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மிக குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளும் போதே அந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனை அதெல்லாம் நமக்கு சரியாயிடும். நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் அது எல்லாமே வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் குடிக்குவதன் மூலம் நம்ம குறைத்துக் கொள்ளலாங்க. நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நாள்பட்ட நோய் தாக்கத்தை வந்து உங்களை விடுபட வைக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். சீரக உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துறதால, ஃபாஸ்ட் ஆக்குறதால நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது பசியை கட்டுப்படுத்தி அந்த வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் அகற்றிக்கலாம். நம்மளுடைய உடலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது ப்ராப்பராக நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். கூடுதலாக சீரக தண்ணீர் வந்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மளை விடுபட வைக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீரக தண்ணீர் வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை கொண்டு இருக்கு. சீரக தண்ணீரில் கொஞ்சமாக நம்ம எலுமிச்சை ஜூஸ் கலந்து எடுத்துக்கொள்ளும் போது மெட்டபாலிசம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்துக்கலாம். அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறதால வெயிட் லாஸ் அப்படின்றத நமக்கு வந்து ப்ராப்பராக வர ஆரம்பிக்கும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் வந்து நிறைந்திருக்கு. இவை எல்லாமே சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. அப்புறம் சீரக தண்ணீர் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பு பெறுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. சீரக தண்ணீர் வழக்கமாக ஒரு கிளாஸ் தண்ணீரை வந்து குடிக்கிறதால நீங்கள் உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை உங்களால் வராமல் தாமதப்படுத்த முடியும். அதுக்கு நீங்கள் அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இல்லைனா வந்து மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னாலுமே சரும பொலிவு அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அப்போ ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறணும்னா சீரக தண்ணீரை நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். உணவுகளையும், அதாவது நீங்கள் எனர்ஜி ட்ரிங்க்ஸாக கூட அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம்.
முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடக்கூடியதுங்க சீரக தண்ணீர். சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க. இது நமக்கு முகப்பொருட்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கும் முகப்பொருவை அழிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் எதிர்காலத்தில் நம்முடைய அந்த முகத்தில் சருமங்களில் வரக்கூடிய வெடிப்புகளை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கழிவுகள். அந்த நச்சுக்கள் எல்லாமே நமது உடலில் நுழைந்து நம்ம அந்த சருமத்தினுடைய புரோட்டீன்ஸ் எல்லாம் உடைச்சிடும். ஸோ அந்த புரதத்தை உடைக்கிறதால ரொம்ப யங் ஏஜ்லேயே நமக்கு வந்து கரைகள், தளர்வான சருமம் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு வராமல் முன்னாடி தவிர்க்கணும்னா நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தினர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வராமல் முன்னாடி தடுக்கும். அந்த நச்சுக்களை எளிதில் நமக்கு வந்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். சீரகத்தினர் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அளவுக்கு அதிகமாக பருகுவதை நம்ம தவிர்க்கணும். அளவாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலே முகப்பொருவெல்லாம் நமக்கு இருக்காது. தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய தலைமுடியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே சீரகத்தண்ணீர் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. முன்னாடியே சொன்னதும் போல சீரகத்தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை எல்லாம் கொண்டு இருக்கு. நம்ம இந்த சீரகத்தண்ணீரை குடிக்கிறது அப்படின்றது நம்முடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை அது பெரிதும் மேம்படுத்தும். சீரகத்தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள்லாம் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் முடியை வந்து அதனுடைய வேர்களிலிருந்து ஆரோக்கியப்படுத்தி முடி உதுதலை நமக்கு வந்து கட்டுப்படுத்துது. உங்களுடைய தலைக்கு முடி, அதாவது உங்களுடைய தலைமுடிக்கு வந்து நீங்க சீரகத்தண்ணீரை பயன்படுத்தும் போது கூட ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வு, அந்த டேண்ட்ரஃப், முடி கொட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து இல்லாமல், அதாவது பொடுகு தொல்லை, முடி உதிர்வதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அந்த பொடுகெல்லாம் நீங்கள் எதிர்த்து போராடணும் அப்படின்னா சீரகத்தண்ணீரில் உங்களுடைய தலைமுடி வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதை வந்து சரி பண்ணிக்கலாம். முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுறது, பேன், பொடுகு தொல்லை இருக்கிறது, இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் மேம்படுத்துகிறதுக்கு சீரக தண்ணீர் உங்களுக்கு துணை புரியும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டு இருக்கு, அதாவது நேர்மறையான விளைவை கொண்டு இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சீரக தண்ணீர் வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் பல இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஸோ சீரக தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது இதய தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம செய்யறதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் ரத்தம் உறைந்து போகிறது, இந்த மாதிரி ஆபத்தை வந்து நம்ம குறைக்க முடியும். சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்று குடிக்கிறது அப்படின்றது மிகவும் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது நமக்கு அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி பிரச்சனை விடுபட வைத்து, ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி, கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் விடுபட வைத்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்புது. இதனால இதய துடிப்பு அப்படின்றது எப்போதுமே நமக்கு வந்து சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது, நலமாக நம்ம இருக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சீரகத்தண்ணீரில் வந்து இரும்பு சத்து நிறைந்திருக்குங்க. இது வந்து ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை வந்து குறைஞ்சிருந்தது அப்படின்னா அதை உற்பத்தி பண்ணி அதிகப்படுத்தும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு வந்து அதிகப்படுத்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தப்படும். ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின்கள் வந்து ஆக்சிஜனை கொண்டு செல்லும் போது நமக்கு வந்து உடல் வந்து போதுமான அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வந்து கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி எந்த அறிகுறிகளும் இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு வந்து ரத்த சோகை வருதுன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்படுதுன்னு அர்த்தம். அப்போது ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து குறைஞ்சி ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால தான் இந்த ரத்த சோகை அப்படின்ற நோய் ஏற்படுது. அதனால ரத்த சோகை நோயாளிகள்லாம் சீரகத்தண்ணீரோட கருப்பு இயல் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக அந்த இரும்புச்சத்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது போதுமான அளவுக்கு அந்த ரத்த சோகை நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். உடல் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், ஏன்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறணும்னா இனிமேல் தொடர்ந்து சீரகத்தண்ணீரை எடுத்துக்கொள்ளக்கூடியது ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.